ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 பெரிய வெங்காயம் அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். 100 கிராம் முட்டைகோஸ் அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு துருவி வச்சுருக்கோம், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ வெஜிடபிள் தான் சேர்த்துக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்ட வெஜிடபிள் எதுனாலும் சேர்த்துக்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் கடலை மாவு அது உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு அதையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம கையை வச்சு கலந்து விட்டாலே மாவு மாறி வந்துடும். வெங்காயம், உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ் இதில் இருக்க தண்ணியே போதுமான அளவு இருக்கும். நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரளவுக்கு கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மாவு ஸ்டேஜுக்கு கலந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ஸ்டேஜுக்கு சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் பாயில் பண்ணிடலாம். நம்ம வடையை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கையில் வச்சு நார்மலாக வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 சைடு இப்போ இதை திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அந்த சைடு சூப்பரான கலரில் ரெடியாகி வரட்டும். 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். அதே எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை 1 சைடு திருப்பி போடலாம். 2 சைடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள் வடை இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். 10 நிமிட்ஸில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.